எப்பொழுதும் நம்ம எல்லாருமே எம்பெருமான் நாராயணர் அவரோட காலடியில் சரணாகதி என்று பூர்ணமாக சரணடைந்தால் ஓடோடி வந்து நம்மளை காத்து ரட்சிப்பார் என்று ஒரு அதிசயம் நடந்தது. என்னவென்றால் காலையில் ஒரு 3 மணி இருக்கும். எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளது. அது என்ன ஆகியது என்றால் காலையில் 2:30 மணியிலிருந்து நல்ல வலி. என் தாயாரோ நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார்கள். சரி, அவர்களை நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் நம்மளாகவே ஏதாவது சமாளிப்போம் என்று சிறிது வெந்நீர் தீர்த்தத்தை எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்தேன். நிற்கவில்லை. வலி நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாக ஆய்ந்து வந்து கொண்டிருந்தது. என் வலி வேதனை தாங்காமல் தந்தையே என்று கத்தின போது என் தாய் கேட்டு எழுந்தாள். ஓடோடி வந்தாள். வா, உன்னை ஆஸ்பத்திரி அழைத்து செல்கிறேன் வா என்றாள். நானும் மிக சந்தோஷத்துடன் இருக்க அணிந்து கொண்ட ஆடையுடன் வாங்கள் நம்ம செல்லலாம் என்று கிளம்பிவிட்டேன். இருவரும் என்னதான் மணியாகின்றது என்று காணவில்லை. பார்த்தால் 4 மணி 4:15 மணி. என்னடா செய்வது? இந்த வேளையில் எந்த வாகனமும் வரவில்லை. ஆனால் என் வலியோ நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக்கொண்டு போகின்றது. ரொம்ப சந்தோஷமாக ஒரு டாக்ஸியை கண்டேன். சரி, இவரிடம் கேட்டு பார்ப்போம், வந்தால் ஆஸ்பத்திரி போய்விடும், வலி தாங்க முடியவில்லையே என்று டாக்ஸியிடம் சென்று, ஏனப்பா ஹாஸ்பிட்டல் வருகிறாரா? 1000 ரூபாய் வேணும்னாலும் எடுத்துக்கோ, கொடுக்கிறேன், என்னை சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரி எடுத்து செல் என்றால், இல்லை அம்மா, 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்து டாக்ஸி ஓட்ட மாட்டேன், நீங்கள் வேற ஆளை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஊரங்கிவிட்டார். யாரும் வரவில்லை. ஒரு ஆட்டோ கூட கையில் கிடைக்கவில்லை. என்னடா செய்வது? வலியோ தாங்க முடியவில்லை. என்னடா செய்வது நம்போ என்று வலியில் துடித்து கொண்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் ஜாகிங் சென்றிருந்தார். ஏனம்மா, உனக்கு என்ன வேதனை என்றார். இல்லை, எனக்கு டாக்ஸி வேணும், எந்த டாக்ஸியும் வரவில்லை, ஆட்டோவும் கிடைக்கவில்லை, ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும், வலி தாங்கவில்லை என்னால் என்றேன். அவ்வளவுதானே, இது நான் உனக்கு ஒரு டாக்ஸியை புக் பண்ணி கொடுக்கிறேன் என்று அவர் ஒரு டாக்ஸியை புக் பண்ணி எனக்கு தந்தார். ஆஹா, என்ன சந்தோஷம்! நான் உடனே அவருக்கு நன்றி சொல்லி, உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று அந்த டாக்ஸியில் உட்கார்ந்த பிறகு என்னை டாக்ஸி வரவரில் காத்திருந்து என்னையும் என் தாயும் டாக்ஸியில் உட்கார வைத்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸை சொல்லி, சரி செல்லுங்கள் என்றார். நான் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? இந்த விடிகாலையில் 4:45 நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு உதவி செய்கிறீர்களே என்று கேட்டேன். என் பேர் பார்த்தசாரதிம்மா என்றார். என்ன ஆச்சரியம்! ஒரு நிமிடம் எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. வாகனமோ கிளம்பிவிட்டது. ஆஸ்பத்திரி சென்று விட்டேன். ஆனால் வழியெல்லாம் என்ன ஆச்சரியம் இது! தெய்வ மானுஷ ரூபேனேன்னு நான் நம்புகிற அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் தவித்து கொண்டு இருந்த எனக்கு வாகனத்தில் உட்கார வைத்து நான் இருக்கேன் என்று சொல்லுறது போல் என்ன சொன்னார்கள். என்ன ஆச்சரியம்! இன்றும் நாள் முழுவதும் அதை நான் மறுபடியும் சிந்திச்சு பார்க்கிறேன். அவர் பேர் பார்த்த சாரதி என்றார். எதுவுமே எதிர்பார்க்காத அந்த விடிகால வேளையில் காலங்கர்த்தாலே என்போம்
4:30 மணிக்கு எல்லாரும் உறங்கு கொண்டு இருக்கும்போது எதுவும் எதிர்பார்க்காத டாக்ஸியை இது பண்ணி கிட்ட இருந்து என்னையும் என் தாயும் டாக்ஸியிலே ஏற்றி விட்டு சென்று வாருங்கள், நலம் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் இது! கலியுகத்து தெய்வம், நம்பிக்கைதான் தெய்வம். ஒரு நாள் நான் என்னோட ரெகுலராக போகிற ஒரு மருத்துவர், அன்பான டாக்டர் என்பேனே அவர்தான் ஒரு நாள் என்னிடம் கேட்டார், நீ சில சமயம் நீ இது முடியவில்லை என்று வருகிறாய், பிறகு சரியாகிவின்றது எப்படி? அதுக்கு நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நம்பினான் ஐயன், நம்பாவிட்டால் பையன் என்று அவரிடம் ஒரு மாதிரி விட்டியாக பேசினேன். ஆனால் அது உண்மைதான். நம்பியவர்கள் என்னைக்குமே கைவிட மாட்டார்கள். தெய்வம் கைவிடாது, ஓடோடி வந்து காக்க ரட்சிக்கும். அதுவும் எம்பெருமான் நாராயணனின் பிரீத்தி பக்தர்களோடு தான். பக்தர்கள் உண்மையான அன்போடு எங்கிருக்காய் என்று அழைக்கிறதுக்கு முன்னாடி அவர்களோட என்ன எதுக்கு அழைக்கிறார்கள் என்று குறையை தீர்க்க ஓடோடி வருவார்கள். நான் இந்த வீடியோவை முடித்து கொண்டு போகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வர வீடியோகள் இன்னும் பல பல ஆச்சரியங்களான சமாச்சாரங்கள் எல்லாம் நான் உங்களுடன் பங்கு கொள்ள ஆவலோடு இருக்கிறேன். எல்லோருக்கும் நலம் உண்டாகட்டும்.